இப்ப அதிமுகவை பத்தி எனக்கு முன்னாடி பேசுற நம்ம நண்பர் இவரு முன்னாள் எம்எல்ஏ சொன்னாரு. அதாவது இந்தியாவுல 2 வகையா எல்லா கட்சியும் பிரிச்சிடலாங்க. சித்தாந்த ரீதியா இயங்கக்கூடிய கட்சி, குடும்ப வாரிசு அரசியல் அடிப்படையில் இருக்கின்ற கட்சின்னு பிரிச்சிடலாம். இது சித்தாந்த ரீதியானா இன்னைக்கு 10 கோடி 15 கோடி வாங்கினாலும் அவங்கள ஒரு சித்தாந்த கட்சின்னு கம்யூனிஸ்ட்களை ஒத்துக்கலாம். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஆளுமை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்தாந்த கட்சி. அந்த சித்தாந்தத்தை தாண்டி திரு வாஜ்பாய், திரு மோடி அந்த மாதிரி உயர்ந்த தலைவர்கள் இருந்தாலும் சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற 2 கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுகளும் பாரதிய ஜனதாவும். வாரிசு அரசியல் கொண்ட கட்சிகள் நான் மீதி சொன்னதெல்லாம் யாராருன்னு பாத்தீங்கன்னா காந்தி பேரை திருடி அரசியல் பண்ற நேரு குடும்பம், அப்துல்லா கட்சி, முப்தி முகமது கட்சி, முலாயம் கட்சி, லாலு கட்சி, கருணாநிதி கட்சி, சரத்பவார் கட்சி, தாக்கரே கட்சி. இதெல்லாம் குடும்ப பின்புலத்தை கொண்டது. அப்ப பேரரசாங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப மகனை ரெடி பண்ணிடுவாங்க, இவர் தான் அடுத்த தலைவர்னு காட்டுவாங்க, பேரனை ரெடி பண்ணிடுவாங்க. சோ அங்க அந்த பவர் ஷிப்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த கேள்வியும் எழுப்பப்படாம நேற்று வரைக்கும் நீங்க வாழ்கேசமான்னு கோஷம் போட்ட அந்த கட்சி தொண்டர்கள் இளைய சிற்றரசரை பார்த்து அவருக்கு கோஷம் போட இது பண்ணிடுவாங்க. இந்த 2லயுமே சேராத 2 கேட்டான் தான் சார் அதிமுக. இதுதான் அதோட அடிப்படை பிரச்சனை. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அதிமுக இந்த 2 கேட்டகரியிலுமே நான் சொன்ன மாதிரி வராது. சித்தாந்தத்தை பெருசா தூக்கி பிடிக்கிற கட்சி இல்ல. வசீகர சினிமா பின்புலம் கொண்ட திரு எம்ஜி ராமச்சந்திரனால் துவக்கப்பட்ட கட்சி. அதே வசீகர சினிமா பின்புலம் கொண்ட ஜெயலலிதா அவர்களால் பெரிதும் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி. அதுக்கு அடுத்தது பன்னீர்செல்வத்தை விட்டுருங்க, அது ஒரு இடைச்செருகள் வந்தது போச்சு. பழனிசாமிங்கிற ஒரு சாதாரண சாமானிய மனுஷனுக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள் 2ஆம் நிலை தலைவர்கள். ஏன்னா சார், இந்த சினிமா பின்புலத்துல இருந்து வந்த எம்ஜி ராமச்சந்திரனையோ இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்களையோ பாத்தீங்க அப்படின்னா இயல்பா அந்த ஒரு பயம் கலந்த மரியாதையோட பார்த்தாங்க. ஏன்னா தெரியலையே அவங்களை பார்த்து அப்படியே ஒரு எல்லாம் மெய்மறந்தவங்க கட்சி தலைவரா உருவெடுத்துட்டு ஒரு பயம் கலந்த மரியாதையை கொடுத்தாங்க. ஆனா 2011 திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மாவோட கேபினெட்ல வரப்ப அவர் 33வது இடத்துல இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி 3வது இடத்துக்கு வந்தாரு. நேத்து வரைக்கும் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருந்த பழனிசாமி தானே, நேத்து வரைக்கும் நமக்கு கீழே இருந்த பன்னீர்செல்வம் தானே அப்படின்னு இந்த ஏற்கனவே இருந்த 2 தலைவர்களோட நீங்க தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய சாதாரண மனிதன் கீழ் கட்டுப்பட மறுக்கும் கொழுத்த கொள்கையற்ற 2ஆம் நிலை தலைவர்கள். இதுதான் சார் அதிமுகவோட பிரச்சனை.